கர்த்தர் சொல்லி உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை தேவன் உன்னை கொண்டே செய்வார். யாத்ராகமம் 4வது அதிகாரம் 13 நீங்க 17 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, மோசே ஆண்டவர்கிட்ட மறுபடியும் சொல்றாங்க, உமக்கு வேற யாரையாவது அனுப்புதுன்னா அவங்கள அனுப்புங்கன்ட்டு. உடனே கர்த்தருக்கு கோவம் வருது. ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாங்க, ஆரோன் சகோதரன் தானே, அவன் நல்லா பேசுறான்ல, அவன் உன்னை பார்க்க வரான், நீ அவனோட பேசி அவன் வாயில வார்த்தை போடு, நான் உன் வாயிலிருந்து பேச வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இவ்விடமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பான்னு சொல்றாங்க. அது மாத்திரம் இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போய் இதனால் நீ அடையாளங்களை செய்வாயின்னு சொல்றாங்க கர்த்தர். மோசே என்னதான் சாக்கு போக்கு சொன்னாலும் கர்த்தர் மோசே விடுவதா இல்லை. எனக்கு நீங்களும் சொல்லலாம், ஐயோ நான் இதுக்கு தகுதி இல்லை, எனக்கு டேலண்ட் இல்லை, நான் எப்படி கர்த்தர் கூலியும் செய்ய முடியும், நான் எப்படி ஏசப்பை பற்றி சொல்ல முடியும், நான் எப்படி இந்த காரியங்களை செய்ய முடியும்னு. ஆனால் கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்காரு தெரியுமா, அது உங்களை கொண்டு தான் செய்வார். அவர் மாற மாட்டார். அதனால் கர்த்தரின் சித்தத்துக்கு உடனே அர்ப்பணிங்க, தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்க. இதுவே புரிந்தகட்டும்.